Hi Darmis, welcome to my channel. So today வந்து ஜிம்மின் குக் எஃப்எஃப் தான். ஸோ நான் இதில் ஏற்கனவே நிறைய பாட்டு போட்டேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ நான் அதுக்கு இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு எல்லாருமே கேட்டிருப்பீங்க. எனக்கு தைராய்டு ப்ராப்ளம்டா. ஸோ சின்ன சர்ஜரி பண்ணேன். ஸோ த்ரோட் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு, தொண்டை சத்தியமாக முடியல. ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ண கூட, பட் இப்போ தான் ஒரு ஃபியூ டேஸாக ஓகேவாக இருக்கேன். ஸோ அதனால தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இனிமேல் இந்த வீடியோ வரும்டா ஆர்மி, ஸோ கோச்சிக்காதீங்கடா. அந்த எனக்கு காலேஜும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப நாள் லீவ் எடுத்ததுனால ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டிய அந்த ஒரு நிலமை வந்துருச்சு எனக்கு. அந்த நிறைய போர்ஷன்ஸும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குடா, அதையும் முடிக்கணும்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரிலாம் டிலே ஆகும், பட் வீடியோ வரும், ஓகேவா? ஸோ எனக்காக ப்ரேயர் பண்ணி ஹெல்ப் பண்ண எல்லா ஆர்மிஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜிம்மின் அப்படியே பெட்டில் படுத்து தூங்குறான். ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவன் ஃபோன் டிங் 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 டிங்காக அடிச்சிட்ருக்கு. இவன் ஜிம்மின் அப்படியே பொறுமையாக கணத்தை வந்துட்டு, என்னடா அது ஃபோன் இவ்வளோ ரிங் அடிக்குது, யாரு நமக்கு இந்த டைமில் யார் மெசேஜ் பண்ணுறா தெரியல, மேபி ஜங்குக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஜங்குக்கே தான். ஸோ மெசேஜ் மேலே மெசேஜாக பண்ணியிருக்கான். இந்த பக்கம் ஜிம்மின் எடுத்து படிக்கிறான். என்னது இது, நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். ஸோ ஜிம்மின் வெளியே வா, இல்லைன்னா நான் போக மாட்டேன். இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? வெளியே வேறு பனி பெஞ்சிட்ருக்கு, இந்த டைமில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மின் இந்த பக்கத்துலேருந்து அப்படியே எந்திரிச்சிக்கிறான். ஸோ வந்துருச்சு நேராக இந்த பக்கம் ஜிம்மின் கடகடன்னு நடந்து வெளியே தான் போகிறான். ஸோ பார்த்தா ஜிகே அப்படியே ஒரு ஜாக்கெட் போட்டு அப்படியே குளிருக்கு அடக்கமாக அப்படியே உக்காந்துட்ருக்கான். ஸோ அதை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜிம்மின், ஜிக்கி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அவன் கையெல்லாம் நீட்டி என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிக்கி ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஜிம்மினை பார்த்து கிட்ட வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ ஜிம்மின் கடகன்னு ஓடி போய்ட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஜிம்மினை இருக்கமா இந்த பக்கம் ஜிக்கி ஹக் பண்ணுறான். ஸோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜிம்மின். சரிடா, ஃபஸ்ட்டு ஹக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணு, எனக்கு மூச்சு விட முடியல, இல்லைன்னா நான் அவ்வளோதான் போல், தொண்டைலாம் வலிக்குது. ஏன் இப்படி பிடிச்சி இப்படி ஹக் பண்ணுற ஜங்குக்? ஏன் ஜிம்மின் சொன்னேன், நான் எவ்வளோ நேரம் கழித்து பார்த்துருக்கேன். எவ்வளோ நேரமா? 1 டே கூட அவ்வளோ நீயும் நானும் தனித்தனியாக இருந்து இப்போ எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுற? ஜஸ்ட் பார்க்க வந்த ஜிம்மின். ஸோ இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் இருக்குது. எதுக்கு ஃபியூ மினிட்ஸ் இருக்குது? அது எதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீ என் கூட வரியா? எங்கே, எதுக்கு நான் வரணும்? பாரு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என் மம்மி இருக்கும்போது வீட்டுக்கு வராதடா, புரியுதா? ஸோ அந்த இன்னொரு விஷயம், உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம காலேஜில் பேசிக்கலாம், காலேஜில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் சொல்லிட்டேன். பட் ஸ்டில் நீ இங்கே வந்திருக்க, ஒய் ஜங்குக்? நான் அந்த வாட்டி நீ முன்னாடி வாட்டி வந்ததுக்கே நான் சொன்னல வராத ஜங்குக்னு, பட் ஒய் இப்போ எதுக்கு வந்த? போ, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவா? நான் மார்னிங் கூட வந்துடுறேன் காலேஜுக்கு, இப்போதைக்கு இங்கே வேணாம், கிளம்பு. எங்கள் மம்மி எழுந்துச்சிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. போ ஜங்குக். இங்கே பாரு ஜிம்மின், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ அதனால தான் நான் கூப்பிட்றேன், தேவையில்லாமல் நான் கூப்பிடல ஜிம்மின். ஸோ வா. எங்கே ஜெக்கி இந்த டைமில்? ஏய், இந்த டைமில் என் கூட வந்ததே இல்லை, நல்லா திங்க் பண்ணு. வந்திருக்கேன், பின் எதுக்கு ஓவராக பண்ணுறேன், வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே அப்படியே ஜிம்மினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ ஜிம்மின் போகிறான் இவன் கூட, ஜேகே கூட. ஸோ 2 பேருமே போய் காரில் தான் உட்காடுறாங்க. ஸோ உட்காந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் ஜேகே தான் காரை ட்ரைவ் பண்ணுறான். ஸோ கார் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ட்ரைவ் பண்ணுறான், சூப்பராக. ஸோ இந்த பக்கம் இதை பார்த்த ஜிம்மின், வாவ், நல்லா கார் ட்ரைவ் பண்ணுற, உனக்கு நல்லா டிரைவிங் பண்ண தெரியுமா? எஸ் ஆஃப்கோர்ஸ். பரவாயில்ல, எனக்கு ஈவன் சைக்கிளை கூட ஒழுங்காக ஓட்ட தெரியாது. உனக்கு தெரியுமா ஜக்கே? அதான் உன்னை பார்க்கும் போதே தெரியுதே, பட் நான் மற்ற விஷயத்தெல்லாம் கெட்டிக்காரன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதை கேட்டதுமே இந்த பக்கம் ஜேகே சிரிச்சுன்னு, தெரியும், நீ மற்ற விஷயத்தெல்லாம் எப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மினை டீச் பண்ணுற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜிம்மின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி பாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்று ஜேகே, பாயா, என்னாச்சு? நீ ஜஸ்ட் டிரைவிங்க்காக தானே கூப்பிட்ட, 1 டிரைவ் போயாச்சு. ஸோ இப்படியே இங்கேயே ஸ்டாப் பண்ணு, நான் வீட்டுக்கு கூட போய்க்கிறேன். ஏய், பைத்தியம் பிடிச்சிச்சா ஜிம்மின் உனக்கு? ஏன்டா, ஏன் இப்படி சொல்கிற? நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லாமல் சொல்கிறேன், புரியுதா? எங்கே இந்த டைமில்? ஹோட்டலுக்கா? ஏய் ஜிம்மின்,
24/7 அதே தான் திங்க் பண்ணுவியா? ஏய், நீ வந்த வேகத்தை பார்த்தோன்னேயும் கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். ஸோ நத்திங் மோர் தென்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜிமின். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே சரி வா அப்படின்னு சொல்லி டாப் கீர் போட்டு திரும்பியும் காரை நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டி கொண்டு போகிறான். ஸோ கொண்டு போனோடனே ஒரு சின்ன ஹவுஸ். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீடு பார்க்க, வெளியேந்து பார்க்கவே. ஸோ இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஜேகே இறங்குறான். நெக்ஸ்ட்டு ஜிமின் இறங்குறான். ஜிமின் பார்க்கும்போது அந்த இடம் லைட்டாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. பட் ஆனால் ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக தான் இருக்குது அந்த ஏரியா. ஸோ இந்த பக்கம் ஜிமின் பார்த்துட்டு என்ன ஏதோ இது ஆள் நடமாட்டமே இல்லை எங்காலும். ஆமாம், இது இனிமேல் நம்மளோட சீக்ரெட் பிளேஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே கூட்டிகிட்டு போகிறான். சீக்ரெட் பிளேஸா? எதுக்கு ஜேகே இங்கே? வேணா ஒன்று கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய்க்கலாம்ல? இல்லை அங்கே எந்த டைமுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, எங்கள் அப்பா அம்மா எப்போ வேணாலும் வருவாங்க. ஸோ அதனால் நான் இந்த பிளேஸை வாங்கிட்டேன். ஸோ 2 பேர் மேலேயும் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பேர் பேர்லேயும் ஓகேவா? ஷியாமேல எதுக்கு நீ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க ஜங்கு? இல்லை, நான் தானே இப்போ இங்கே இருக்க போகிறோம். ஸோ அதனால் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி ஜிமின் அவ்வளோ கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வீடே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. ஜிமின் தான் ஃபஸ்ட்டு போகிறான். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே ஜேகே என்ன லைட் கூட போட மாட்டேன்னு சொல்லி வாய மூடல. ஸோ ஒரு கேண்டில் மட்டும் எரிஞ்சிட்ருக்காங்க. ஜிமின் அப்படியே பொறுமையாக அந்த கேண்டில் கிட்ட போய் பார்த்தா, ஸோ அந்த கேண்டிலில் ஒரு சில விஷயம்லாம் அப்படியே ஒரு பிளிங்க் ஆகிற மாதிரி அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ கீழே தான் கேண்டில் பட்டா மட்டும் தெரியும்ல அந்த வார்த்தை, அதாவது நெருப்போட வெளிச்சம் பட்டா. ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. பார்த்தா ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ மை ஜெமினா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ பின்னாடி இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக வருது. ஸோ ஜிமின் ரெகக்னைஸ் பண்ணுறான். ஸோ இது அவனோட பர்த்டே. பட் ஜிமினோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு கோவம், அந்தேன் அவ்வளோ ஒரு பயமாகவும் இருக்குது. ஸோ ஜிமின் இந்த பக்கம் ஜேகே கையில் கேக்கை கொண்டுட்டு வரான், லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜிமின் அப்படியே இந்த கேக்கை தட்டி விட்டுட்டு, இங்கே பாரு ஜேகே, நான் உங்ககிட்ட என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ண சொன்னேன்னா, இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னேன்னா, நீ எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டுருக்க? என்னாச்சு ஜிமின், ஏன் இப்படி கத்துற? ஜஸ்ட் உன்னோட பர்த்டேக்காக ப்ரெசன்ட் மாதிரி தான்டா பண்ணேன், அதுக்கு நீ ஹாப்பியாக தானே இருக்கணும். இங்கே பாரு ஜேகே, தேவையில்லாத விஷயம்லாம் என்கிட்ட பண்ணாத. வி ஆர் ஜஸ்ட் அ பெட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நத்திங் மோர் தென், புரியுதா? ஸோ தேவையில்லாமல் இந்த விஷயம்லாம் என்கிட்ட பண்ணி அட்வான்டேஜ் எடுக்கணும்லாம் நினைக்காத. உனக்கே எனக்கும் நடுவில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதை தவிர, புரியுதா? ஸோ இன்னொரு விஷயம் ஜேகே, தேவையில்லாமல் இந்த மாதிரி நைட் ட்ரைவில் கூட்டிகிட்டு வராத. அண்ட் தென் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிக்க எனக்கு தெரியும். அண்ட் தென் இன்னொரு விஷயம், தேவையில்லாமல் இனிமேல் எனக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணாத. ஃபஸ்ட்டு எனக்கு வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஸோ அதை பார்த்துட்டுமே ஜேகே, இரு ஜிமின், சரி நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? ஜஸ்ட் உன்னை சர்ப்ரைஸ் பண்ண தானே நான் பண்ணேன். நீ என்ன என்னோட பாய் ஃப்ரெண்டா என்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுற? தேவையில்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் மூக்கு நுழைக்காத, புரியுதா? நாம் எப்போ வேணாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன், புரியுதா? ஜஸ்ட் உனக்கு தேவை இருக்குன்றதுனால நான் இருக்கேன். ஸோ எனக்கு வேறு யாருக்கிட்டே போக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டான். ஸோ அந்த பக்கம் ஜேகே, ஓ உனக்கு ஜஸ்ட் நான் ஒரு திங் மாதிரி தெரியல நான் ஜிமின், பட் நீ என் கண்ணுக்கு அப்படி தெரியலடா. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? நீ கேட்க கீழே தள்ளி அதுக்குள்ளே ஒரு ரிங் இருந்துச்சு, அதை பார்த்தியா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜிமின் கடன்னு வெளியே வந்துடுறான். ஸோ வெளியே வந்துட்டு ஜிமிக்கு ரொம்ப பெயினாக தான் இருக்குது. ஸோ ஜேகேவை இந்த மாதிரி பேசினது, பட் அவன் வெளியே காட்டிக்கல. ஸோ அவன் கண்ணெல்லாம் கலங்குது. அவனோட பர்த்டேனாலே இந்த பக்கம் ஜிமினுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ அவன் கண்ணு தனியாக வருது. ஜிமினால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே அழுதுடுறான் மனசு விட்டு. உள்ளே காட்டினா ஜேகே தான். ஸோ ஜேகேக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஏன்னா அவனால் ஜிமினை விட்டு இதுக்கு மேலே தள்ளி இருக்க முடியாது. ஸோ ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் அங்கே ரெடி பண்ணியிருப்பான். தென் ட்ரிங்கும் வச்சுருப்பான் அதில். ஸோ அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஜேகேவால் ஜிமினை விட்டு இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஜேகேக்கு ஜிமின் மேலே லவ் ஆகும். ஸோ அதனாலே இந்த பக்கம் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான். ஸோ நீ கண்டிப்பாக ஜிமின் அக்செப்ட் பண்ணியிருப்பான். ஸோ 2 பேரும் ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணலான்னு. பட் எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. ஜேகேக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம். ஸோ ஜேகேவால் ஏற்றுக்க முடியலனாலும்
இட்ஸ் ஓகே, எல்லாமே ஒரு நாள் சரியாகும் அப்படின்ற மாதிரி ஜேகே அவனோட மனசை தேத்திட்டு வெளியே வரான். வந்த ஜிம்மின் காரில் ஆல்ரெடி உக்காந்துட்டான் வீட்டுக்கு போகிறதுக்காக. ஸோ ஜேகே வந்து எதுவுமே பேசல. காரை நேராக ஸ்டார்ட் பண்ணி ஜிம்மினோட வீட்டுக்கு கொண்டு போயிடுறான். ஸோ நேராக கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஜிம்மின் திரும்பி பார்க்குறான். பட் ஜேகே அதுக்குள்ளே பார்க்கல. ஸோ நேராக போய் காரில் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஜிம்மின் இந்த பக்கம் கடற்கடன்னு அவனோட ரூமுக்கு போயிட்டு கதவு தான் சாத்திக்கிறான். ஸோ ஸ்டில் இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 தான். ஸோ 1/2 இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அவங்க அம்மா ஸ்டில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க டேப்லெட் சாப்பிட்றதுனால. ஸோ ஜிம்மின் வந்து ரூமில் அவனோட டோரை சாத்திக்கிட்டு செமையாக அழுகுறான். ஜேகே, உன் லவ்வுக்கு நான் டிசர்வ் இல்லை ஜேகே. சாரி ஜேகே, சாரி. ஐ மிஸ் யூ ஜேகே அண்ட் தென் லவ் யூ ஸோ மச் ஜேகே. ஏன்டா ஏன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினான்னு தான் நினைக்கிறேன். உன்னை இவ்வளோ லவ் பண்ணிவிட்டு என் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது ஜேகே. ஜேகே, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட பக்கம் ரொம்ப அழுதுட்ருக்கான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வர கமெண்ட் அண்ட் லைக் ரெண்டுமே கம்மியாயிட்டு வருது. ஸோ உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா போடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா போடுங்கடா, ஓகேவா? அண்ட் தென் ஆல்வேஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப தொண்டை திரும்ப வலிக்குது. ஸோ ஓகேடா ஆல்வேஸ் பாய். அதனால் டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கேன், ஓகேவா? பாய்டா. ஸோ பாய்டா ஆல்வேஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.